எப்பயுமே நம்ம சில ஸ்பேஸை நெக்லெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஜெர்ம்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, க்ளட்டரு, அதுக்கப்புறம் அன்ஹெல்த்தி ஹேபிட்லாம் ஸ்லோவாக நம்ம லைஃப்பில் வர ஆரம்பிச்சிரும். எப்பயுமே பார்த்திங்கன்னா, சுத்தமாக கிச்சனை வைக்கும்போது ஆர்கனைஸ்டு கிச்சன் ரெடியூசஸ் ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எதுக்காக அப்படின்னா, ஒரு கிச்சன் நல்லா ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேவையில்லாமல் பொருட்களையும் வாங்குறதையும் தவிர்ப்போம். நமக்கு வீட்டு கிச்சனில் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். தேவையில்லாத எக்ஸ்பெரியான ஐட்டம்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதன் மூலமாக நம்ம ஒரு ஹெல்தி ஹேபிட்டை நம்ம இன்கல்கேட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் தேவையில்லாத ஃபுட் வேஸ்ட், இப்போ நம்ம ஹெல்த்தியாக சமைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த சாப்பாடில் ஒரு டேஸ்ட் இருக்காது. அப்போது என்ன ஆகும், நிறைய ஃபுட் வேஸ்ட் ஆகும். நமக்கு வீட்டில் என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சாலும் அந்த சமையலில் ஒரு ஆர்வம் இருக்காது. ஏன்னா யாருமே வீட்டில் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதற்கு சில காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிச்சனை ரொம்ப சுத்தமாக வைக்கணும். நம்ம அதில் கிச்சன் மட்டும் இல்லை, அதில் இருக்க ஒவ்வொரு பொருட்களையும் சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ்வலாக எப்பயுமே எந்த ஒரு க்ளீனிங் ஹேபிட்டும் பண்ணும்போது என்னென்னா, ஒரு செல்ஃப் கேர் ஹேபிட் அப்படின்னு நினச்சிக்குவேன். நம்ம சுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா சுத்தமாக நம்மளை குளிப்போம், நம்மளை நல்லா டேக் கேர் பண்ணிக்குவோம். நம்ம ஹேருக்கு தனியாக கேர் பண்ணுவோம், நம்ம பாடிக்கு தனியாக கேர் பண்ணுறோம், ஸ்கின்னுக்கு தனியாக கேர் பண்ணுறோம். அதே மாதிரி தாங்க நம்ம வீடும். நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருட்களுக்கும் நம்ம கொடுக்குற அந்த ஆர்வம், நம்ம சுத்தமாக வைக்கிறது என்னென்னா ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன். ஒரு 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 வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம கொடுக்குற மரியாதை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆனதுனால ரொம்ப நாளாக வீட்டில் நான் சமைக்கலை. எனக்கு ஒரு ஹெல்ப் வச்சு தான் சமைச்சிட்ருந்தேன். இப்போது ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நம்ம கிச்சனை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நல்லா சுத்தமாக கிச்சன் இருந்தால் எனக்கு அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் சுலபமாக என்னால் பண்ண முடியும். வீட்லேயும் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலும் இருக்கும். அதனால் ஒரு டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான திங்ஸாக தான் இருக்கும். ஆர்கனைசர்னு நான் பெருசாக காசு கொடுத்துலாம் எதுவுமே வாங்கலை. என்னோடய கிச்சனுக்கு நான் சமைக்கிறதுக்கு வசதியாக எனக்கு எப்படி அமைக்க முடியுமோ அந்த மாதிரி தான் இந்த கிச்சனை அமைச்சிருக்கேன். நம்ம தான் நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா, நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி கிச்சனை நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். என் வீட்டில் இருக்கிற க்ராசரி பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. நான் இன்னும் கண்ணாடிக்கெலாம் மாறலை. ஏன்னா கண்ணாடி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதை கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். நானும் இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே கிச்சனை யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபீஸிபிளாக இருக்கணும், கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டப்பாஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கண்டெய்னர்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது நான் 2 போர்ஷன் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று ஸ்மால் கண்டெய்னர்ஸ், அது ஒரு 1/4 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னரும், அதுக்கப்புறம் 1 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர்ஸும் தான் வச்சுருக்கேன். எப்பயுமே பொருட்கள் நம்ம எப்படி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கண்டெய்னர்ஸ் ஜென்ரலாக நம்ம வாங்கிடுறோம். அதில் சில சமயம் 150 கிராம் தான் கண்டெய்னர் பிடிக்கும். அப்போ என்னென்னா, நம்ம ஒரு 1/4 கிலோவுக்கு வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், பாதி போட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் நம்ம எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். கடைகளில் நமக்கு என்ன மாதிரி பொருட்கள் வச்சுருக்காங்க, 100 கிராம்னு வச்சுருக்காங்களா, 100 கிராம்னு வச்சுருப்பாங்க, 200 கிராம்னு இருக்காது. 100 கிராம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதை விட்டால் 1/4 கிலோ இருக்கும், அப்புறம் நம்ம 1/2 கிலோ இருக்கும், 1 கிலோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே 1/4 கிலோ பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் வச்சுருக்கேன். அது ரொம்ப ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்காக நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கிலோ ஐட்டம்ஸும் கொஞ்சம் பாக்ஸஸ் வச்சுருக்கேன். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நான் க்ராசரி வாங்கும்போது நான் ஒரு 1/4 கிலோ வாங்குகிறேன், இல்லை 1 கிலோ வாங்குறேன்னா எனக்கு அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிடுவேன். எதுவுமே மிச்சமாகவே ஆகாது. மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்ச நாளில் நம்ம மறந்துடுவோம். அந்த இது அப்படியே எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அதனால நிறைய ஃபுட் வேஸ்ட் வரும். அதனால் நம்ம சூஸ் பண்ணுற கண்டெய்னரையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு ஃபீஸிபிளாக ஒரு இடத்துல வைக்கிறது என்றைக்குமே நல்லது. எப்பயுமே பார்த்திங்கன்னா, நான் இந்த சின்ன கண்டெய்னர்ஸ்க்கு மட்டும்தான் 2 லேயர் வச்சுருப்பேன். அந்த பெரிய கண்டெய்னருக்குலாம் ஒரே ஒரு லேயர் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம காலையில் அவசரமாக சமைக்கும்போது பின்னாடி இருக்கிற லேயரை நம்மளால் டச் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. இது என்ன ஆகும் அப்படின்னா, அவுட் ஆஃப் சைட் இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம ஒரு சைட்டுக்கு தள்ளி இருக்குது, நம்ம பார்வைக்கு தள்ளி ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை கண்டிப்பாக நம்ம மறந்துடுவோம். நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்குதோ அதை தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற ஐட்டமை நீங்கள் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வசதியாக நம்ம வந்து கிச்சனில் ஒரு நாளைக்கு நம்ம சமைக்கணும்னா எந்தெந்த பொருளெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம், அக்கேஷ்னலாக எந்த பொருளை யூஸ் பண்ணுவோம், முதல்ல என்னென்ன பொருள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாமல் நம்ம திருப்பி இல்லைன்ற ஒரு அசம்ஷனில் நிறையா வந்து பொருட்கள் வாங்குறத நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ அப்படி தான் நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சமைக்கும்போது சம்டைம்ஸ் என்னென்னா அதை அப்படியே நம்ம சமைச்சிட்டே இருப்போம், எதையாவது யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், அதோட தொடுவோம், ஒரு காய் வெட்டிகிட்ருப்போம், அதோட நம்ம அவசரமாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு கண்டெய்னர்ஸ்லேயும் அழுக்கு சேர ஆரம்பிக்கும். அந்த ஃபுட் வேஸ்ட் என்ன ஆகும், நாளடைவில் அது வந்து ஒரு ஜெம்ஸாக மாறி அது ஒரு அன்ஹைஜீனிக் ஹேபிட்டை க்ரியேட் பண்ணும். அதனால தான் அந்த கண்டெய்னர்ஸை சுத்தமாக க்ளீன் பண்ணணும் அண்டு டீக்ளட்டரும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதற்கு மேலே வந்து எனக்கு ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டமு, கிச்சன் க்ளீனிங் எசென்ஷியல்ஸ் இதெல்லாமே நான் வச்சுருப்பேன். நிறைய குட்டி குட்டி பாக்ஸஸ்லேயே நான் வச்சுருந்தேன். அதனால் என்னென்னா அதுவுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப வலிகிற மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து என்ன இருக்குன்னே தெரியாமல் நான் வந்து மிஸ் பண்ணிடுவேன். அப்போ அதையும் நான் வந்து இப்போ இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ ஐட்டம்மு, அழுக்கு படிஞ்சு வந்து ரொம்ப எண்ணெய் பிஸ்காயி நிறையா இருந்துச்சு. நிறைய ஐட்டமை நான் ரொம்ப நாளாக நான் யூஸே பண்ணுறதில்ல. ஸோ அந்த ஐட்டமெல்லாம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரே ஒரு அப்ரோச், டீக்ளட்டரிங் அப்ரோச் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதை உங்களுக்கு நான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஸ் பண்ணாத ஐட்டம் எல்லாத்தையுமே நான் டீக்ளட்டரிங்க்குன்னு ஒரு பேக் மாதிரி ஒரு 2 பேக் எடுத்து அந்த பேக்கில் வந்து நான் செக்ரிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ண வேண்டிய ஐட்டம், எக்ஸ்பைரியான ஐட்டமெல்லாம் வந்து நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். இதை வந்து நம்ம பீரியாடிக்கலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் நம்ம வந்து திங்ஸை வாங்குறத நம்ம தவிர்க்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய குக்கிங் இன்ஸ்பிரேஷன் வீடியோஸ் இதெல்லாம் நானும் பார்ப்பேன். அதில் பார்த்திங்கன்னா சில ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது, அவங்க சமைக்கும் போது யூஸ் பண்ணுற ஐட்டம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கடைக்கு போகணுன்ற பேரில் போய் வாங்கி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய பொருளை வாங்கி இந்த மாதிரி டம்ப் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த பொருள் காலியாகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் அதில் வந்து தேவையில்லாமல் எதையாவது வாங்கி சும்மா கடைக்கு போகிறதையும் நம்ம தவிர்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நிறைய வந்து முன்னாடி பழைய காலத்தில் வாங்கின ஐட்டமு, நிறைய கிஃப்ட்டு வந்த ஐட்டம் அதெல்லாம் வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது எந்த விதத்தில் எனக்கு யூஸே ஆகிறது கிடையாது. கோஸ்டர்ஸு, பழைய கோஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து வுட்டில் இருக்கிறதுனால அது அப்படியே வந்து ஃபங்கஸ் ஃபார்மாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கவனிக்காமல் விட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டு டூ மச் ஆஃப் திங்ஸ் என்றைக்குமே நமக்கு பாய்சன். ஒரு பொருள் என்றைக்குமே அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பொருளாக இருக்கட்டும், அது வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், எதுவுமே அளவுக்கு அதிகமாக இருந்தால் கம்ப்ளீட்லியே பாய்சன் தான் நம்ம லைஃப்பில். அதனால் முடிந்த அளவுக்கு ரெகுலராக பீரியாடிக்கலாக நம்ம என்ன பொருட்களை யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் ஆக்சசபிளாக வைக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுனால அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் சூஸ் பண்ணி நான் வந்து செக்ரிகேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுற ஐட்டமையும் நான் தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டீக்ளட்டர் பண்ண வேண்டிய ஐட்டம், நமக்கு தேவைப்படாத ஐட்டமையும் அதையும் நான் ஒதுக்கி எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த டைமில். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங்க்கு எப்போயுமே யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுவேன். வெளியிலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா நிறையா ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். நம்ம யாராவது ஒரு தெரிஞ்சவங்கள ஒரு ஹெல்ப்புக்காக க்ளீன் பண்ண கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது ஒரு பொருள் ஒதுக்குனா நம்ம ஒதுக்கணும்னு கூட நினச்சிருக்க மாட்டோம். அது ஒரு கம்பல்சிவாக அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அது ஒரு எதிர்பார்ப்போடு வர மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அவசரமாக பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம எதிர்பார்க்குற சுத்தம் வந்து அதில் இல்லை. அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய கிட்ஸை வச்சு நானே வந்து பொறுமையாக எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணாமல் ஒவ்வொரு ஐட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணேன். அப்போ தான் நமக்கு வந்து ஃபேமிலியோடு பண்ணும்போது ஒரு பாண்டிங்கும் இருக்கும், என்னென்ன கிச்சனில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம க்ளீன் பண்ண உடனே அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, இந்த பொருளை எனக்கு கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்கன்னு. அது நமக்கு ஒருவேளை தேவைப்படுறதா இருக்கும், ஆனால் அந்த டைமில் தேவைப்படாது, பின்காலத்தில் தேவைப்படுறதா இருக்கும். பட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய தப்பு பண்ணி நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் திருப்பி நிறையா அதை வாங்கி நிறைய காசெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த தடவை நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணாலும் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னோடய டாக்டரும் டிசைட் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த கிச்சனை டீப் க்ளீன் பண்ணோம். ஸோ அடுப்பு மேடையும் சரி வந்து நம்ம வந்து டீப்பாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் நிறைய ஸ்பில்லேஜ் வரும், நிறைய ஃபுட் வேஸ்ட் அதில் தான் ஆகும்.
அப்போ அதில் வந்து பயங்கரமாக வந்து அக்யூமுலேட் ஆகிறதுக்கு, ஜெர்ம்ஸ் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நானே வந்து டெய்லி வந்து எவ்வளோ டஸ்ட்டு அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா, நம்ம வெயில் படும்போது நம்ம பொருட்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பாருங்களேன், கிச்சனில் சன்லைட் வரும்போது அந்த பொருளை கொஞ்சம் வந்து நல்ல உத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம நார்மலாக பார்க்கும்போது அந்த டஸ்ட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், அதுலேயே நம்ம வெஜிடபிளை வச்சு கட் பண்ணுறது, அதையே வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது, இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஹைஜீனிக் அண்ட் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். அதனால் எப்போ சமைக்கிறதுனாலும் நல்லா சுத்தமாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி, அடுப்பு மேடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் அதை க்ளீன் பண்ணிடணும். நான் யூஸ் பண்ண ஒரே ஒரு டெக்னிக் என்னென்னா 90 days மெமரி பாக்ஸ். நான் யூஸ் டீக்ளட்டர் பண்ண எல்லா ஐட்டமையும் நான் இதில் வச்சுருக்கேன். ஒரு 90 days ஐ எம் கோயிங் டு டெஸ்ட். இது வந்து எனக்கு தேவையா, நான் திருப்பி இந்த பொருளை தேடுறேனா அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். அந்த 90 நாட்கள்லேயும் அந்த பொருள் எனக்கு தேவைப்படலை அப்படின்ற பட்சத்தில் நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இது வந்து எப்போயுமே அக்கேஷ்னல் வெசல்ஸ், அக்கேஷ்னல் பொருட்களுக்கு நம்ம பொருந்தாது. சில ஐட்டமெல்லாம் நம்ம எல்லா டைம்லையும் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப அக்கேஷ்னலாக இல்லை கெஸ்ட் வரும்போது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த பொருட்களை தவிர அன்றாடம் நான் யூஸ் பண்ணுற பொருளை வந்து இந்த பேட்டர்னில் நான் டீக்ளட்டர் பண்ணதுனால என்னால் வந்து திருப்பி வாங்காமல் ஒரு மைண்ட்ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபைனலி நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமாக ஒரே அடுப்பை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி, ரொம்ப டேமேஜ் ஆனதுக்கப்புறம் திருப்பி செலவே வந்து அதிகமாக வைக்குது. அதனால் புதுசாக ஒரு அடுப்பு வாங்கினேன். விடியம் பிராண்டில் தான் வாங்கினேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாலாம் வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நாளாக. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம வந்து கேஸ் அடுப்புக்கு சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் நிறைய என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம லோக்கல் பிராண்டில் வாங்குறதுனால இந்த ரோட்டு கடையில் போகிறவங்க இல்லை கடையில் போய் கொடுத்து இந்த மாதிரி தான் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது என்றைக்குமே வந்து ஒரு செட்டே ஆக மாட்டேங்குது. தெரியாதவங்க யாராவது பண்ணி அதை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அதனால தான் ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் வாங்கினோம் அப்படின்னா இவங்களே வந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. அதனால தான் வந்து விடியம் பிராண்டில் வாங்கினேன். கிளாஸ் டாப்பு 3 பர்னர் இருக்கிற மாதிரி வாங்கினேன். இது வந்து 5 years வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க கிளாஸ் டாப்புக்கு. மற்ற பொருட்களுக்கெலாம் நல்லா வாரண்டிலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து காஸ்ட் வந்து 9,000 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழித்து வாங்குறதுனால ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. என்னோடய கிச்சன் வந்து கொஞ்சம் ரெனோவேட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், நல்லா ஒர்க் ஆகுது. அதனால் வந்து சரி உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்களும் புதுசாக ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா கோ ஃபார் த பிராண்டட் ஒன். பிராண்டட் எப்போயுமே டீக்ளட்டரிங்கில் நம்ம சொல்கிறது ஒன்றே தான், குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. நல்ல காசு கம்மியாக இருக்குதுன்னு நிறைய பொருள் வாங்காமல் நல்ல குவாலிட்டியான பொருள் ஒன்றா இருந்தாலும் நல்லதாக வாங்கினோம் அப்படின்னா ஒரு லைஃப் லாங்காக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுதான் வாங்கினேன். கேஸ் கனெக்ஷனுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்து கீழே தான் கேஸ் வச்சுருக்கோம், சிலிண்ட்ரு. ஸோ அதனால் எனக்கு சிலிண்டர் ஸ்பேஸ்லாம் அடைக்காது. ஓரளவுக்கு என்னோடய கிச்சன் வந்து கிட்டத்தட்ட ஒரே கலரில் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கிறதுனால ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கிறதுனால ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு க்ளீனிங்கை வந்து ஒரு செல்ஃப் கேர் ஹேபிட்டாக நீங்கள் வந்து நினச்சி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களால் பண்ண முடியும். ஒரு சுத்தமான கிச்சனையும் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so very much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering and happy cleaning from Decluttering Diva. Thank you.